திருப்பி ஆவி ஊற்றப்படுது பாருங்க. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கெலட்டான் அப்படியே எலும்புக்கூடு உண்டாகுது, குமாரோட எலும்புக்கூடு அப்படியே உண்டாகுது. அந்த எலும்புக்கூடு மேல இன்னும் ஃபர்தரா ஆவியை ஊற்றும் பொழுது என்ன நடக்குது? உள்ள அப்படியே நரம்பு தசையெல்லாம் உண்டாகி செத்துப்போன அந்த குமார் அப்படியே எழுந்துச்சு நிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அப்படியே நிக்கிறான் ரோபோட் மாதிரி. திருப்பி அந்த ஆவி அவனுக்குள்ள இறங்குது. உடனே அவன் உண்மையான குமாரா அப்படியே எழுந்துச்சு நடந்து போறான் பாருங்க. திருப்பி ஞாபகம்லாம் வருது, கோமால இருந்த மாதிரி. எப்படி நான் திருப்பி உயிரோட இருக்கேன்? நான் சுத்தி பாக்குறான், பல எலும்பு கூடுகள் அப்படியே நிக்குது. திடீர்னு எல்லாம் நடந்து வராங்க. ஒவ்வொரு எலும்பு கூடுகளும் பார்த்து சந்தோஷம். ஐயோ, இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி அதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு பாருங்க. காற்றுக்கு வல்லமை உண்டு. இயேசு சொல்றாரு, பேசுறதை குறித்தும் கேட்கறதை குறித்தும் ஜாக்கிரதையா இருங்க. சரி, பேசுறதை விட்டுருவோம், கேட்கறதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கு.